ஜூன் 3, 2013 நைட் லண்டன்ல இருந்து மும்பைக்கு ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆக இருக்கு. இது ஒரு 9 hours டிராவல். இந்த ஃபிளைட்ல 21 வயசான ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டே வராங்க. இந்த ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகுது. இவங்க சீட் பெல்ட்டை கழட்டுறாங்க. மேல இருக்கக்கூடிய ஓவர் ஹெட் பீன்ல அவங்களோட மொபைல் எடுக்கிறாங்க. போனை அன்லாக் பண்ணி பாக்குறாங்க. உள்ளார சிக்னலே இல்ல. உடனே ஏர்பிளைன் மோட் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்பயுமே அவங்களுக்கு அங்க சிக்னல் கிடைக்கல. ஆனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்ல. வெளியில அவங்களோட அக்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க இந்த ஃபிளைட்டை எடுக்கும் போதே போர்டிங் நவ் see you on the other side அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கு can't wait அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் வந்திருக்கு. இந்த ட்ரிப்பே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரிப். இந்த பொண்ணுடைய 21வது பர்த்டே அப்போ வருது. இதுக்காகவே லண்டன்ல இருந்து அவங்க அக்காவையும் அவங்களுடைய அம்மாவையும் பாக்குறதுக்காக மும்பைக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து இறங்கின உடனே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானிங். இவங்க அக்காவை நிறைய பேருக்கு தெரியும். இவங்க அக்கா ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டேலண்டான ஒரு பர்சன். அன்னைக்கு அவங்களோட தங்கச்சியை பிக் பண்றதுக்காக நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போன்ல சிக்னல் வரல அப்படின்னு இவங்க தேடிக்கிட்டே அவங்களோட பேக்கேஜ் எல்லாம் கிளைம் பண்றதுக்காக போயிருக்காங்க. அவங்களோட பேக் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சரி நம்ம ஏர்போர்ட்டோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போன் எடுத்து ஏர்போர்ட்டோட ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இந்த ஒய்ஃபை கனெக்ட் ஆன சமயம் சிக்னல் வந்துட்டு அந்த மொபைல் கிடைச்ச அந்த சமயம் எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமான டெக்ஸ்ட், மிஸ்டு கால்ஸ், அம்மா கிட்ட இருந்து, அவங்க ஆன்டி கிட்ட இருந்து, கசின் கிட்ட இருந்து, ரேண்டம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. இது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் வந்திருக்கு, ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இமெயில் இன்பாக்ஸ் வந்திருக்கு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னது இது, என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல. ஏன் அப்படி என்ன நடந்துச்சு, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்து இவங்க போனோட கீழே விழுந்து ஏர்போர்ட் ஃப்ளோர்லயே உட்காந்து அழுகுறாங்க. சுத்தி நின்று பார்த்துட்டு இருந்தவங்க கோ பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இவங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப இப்படி வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய இவங்களோட பேரு கவிதா. இவங்க அக்காவுடைய பேரு ஜியா கான். இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். அந்த சமயம் இவங்களுக்கு 25 வயசாச்சு. இவங்க அமிதாப் பச்சன் அவர்களுடைய படத்துல தான் முறையா ஆக்ட்ரஸா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாது, அமீர் கான் அவர்களை வச்சு நார்த்ல எடுத்த கஜினி படத்துல இவங்க லட்டு அப்படின்ற ஒரு பாட்டுல கூட வருவாங்க. இன்னும் பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்தால எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களோட கெஸ்ட் பெட்ரூம்ல துப்பட்டாவை யூஸ் பண்ணி தூக்கு மாட்டி இறந்திருக்காங்க. அவங்களோட தங்கச்சி கவிதாவை ஏர்போர்ட்ல போயிட்டு பிக் பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. கவிதாவோட பர்த்டேக்காக அவங்க கேக் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, வீட்டை கம்ப்ளீட்டா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாமே ரெடியா தான் இருந்தது. ஆனா ஜியா கான தவிர. அன்னைக்கு சாயந்தரம் அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு ப்ளூ கலர் ட்ராக் ஷூட் ஒன்று போட்டு இருந்திருக்காங்க. இது சிசிடிவி கேமராவில் ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இவங்களை கண்டுபிடிச்ச அந்த சமயத்துல இவங்க தூங்கிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களுடைய ட்ரெஸ்ஸே வேறையா இருக்கு. சரி, அப்ப கேமராவில் தெரிஞ்ச அந்த ப்ளூ ட்ராக் ஷூட் வந்துட்டு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ட்ராக் ஷூட் அவங்களோட வீட்டுல எங்கேயுமே இல்ல. லாண்ட்ரியில இல்ல, கிளாசெட்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. எங்க போச்சு? அந்த ரூம்ல ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஃபாரன்சிக் டீம் வந்திருக்காங்க. அந்த ரூம்ல சொல்ல போனா ஒட்டுமொத்த வீட்லயுமே வந்து யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இறந்து போன ஜியா கானோட ஃபிங்கர் பிரிண்டே இல்ல. அந்த ரூம்ல மொத்தமா யாருமே வாழாத மாதிரி செட்டப் ஆயிருக்கு. இப்ப கெஸ்ட் பெட்ரூம் உடைய ஜன்னல் பாத்தீங்கன்னா மொத்தமா திறந்திருக்கு. இந்த ஜன்னலை நாங்க என்னைக்குமே திறந்ததில்லை அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அம்மா சொல்றாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸுமே ஆன்ல தான் இருந்திருக்கு. எல்லா டோர்ஸுமே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் போட்டுட்டு கதவை சாத்துற மாதிரியான பழக்கம் வந்துட்டு ஜியா கானுக்கு இல்லவே இல்லையா. ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் உடைய மரணம், ஒரு காணாம போன ட்ராக் ஷூட், ஒரு ரூம்ல ஒரு வீட்டுல கம்ப்ளீட்டா 0 ஃபிங்கர் பிரிண்ட், மொத்தமா திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜன்னல், 30 நிமிஷம் டைம் கேப். உண்மையா அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த கேஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட்டி.
இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த ஜியா கான் அப்படின்றத பாத்திரலாம். ஜியா கான் இவங்களுடைய உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா நஃபிசா ரிஸ்வி கான். February 20, 1988 நியூயார்க்ல பிறந்திருக்காங்க. அப்பாவோட பேரு அலி ரிஸ்வி கான். இவரு அமெரிக்காவில் பிசினஸ் மேனா இருக்காரு. அம்மாவோட பேரு ரபியா கான். இவங்க 80s பாலிவுட்ல சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. ஜியாக்கு ஒரு 3 மாசம் இருக்கும் போதே அவங்க அப்பா அவங்களெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமா ரபியா இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து லண்டனுக்கு கிளம்புறாங்க. இப்படி சில வருஷங்கள் போகுது. இந்த சமயத்துல ரபியாவுக்கு இன்னொரு வாழ்க்கை அங்க ஒண்ணு அமையுது. தாமஸ் அப்படின்ற ஒரு நபரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு 2 பொண்ணுங்க பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் கவிதா, 2வது கரிஷ்மா. ஜியாவுக்கு மொத்தம் 2 தங்கச்சிங்க கிடைச்சது. ஆனா இந்த ஃபேமிலியுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிலைக்க கிடையாது. ஜியாவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும் போது தன்னுடைய ஸ்டெப் ஃபாதரும் இவங்களை விட்டுட்டு கிளம்புறாங்க. போனவர் சும்மா போக கிடையாது, அவங்களுடைய மொத்த சேவிங்ஸையும் எடுத்துட்டு போயிடுறாரு. சொல்ல போனா அவங்க தங்கி இருக்க அந்த வீட்டை கூட அவர் எடுத்துக்கிறாரு. ரபியா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய 3 பொண்ணுங்களையும் வளர்த்தாங்க. வீட்டுக்கு வாடகை கட்டுறது, சாப்பாடு காசு எல்லாத்துக்குமே இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காங்க. பல நாட்கள் அங்க இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ்ல ஒரே ஒரு பர்கர் வாங்கி எல்லாருக்குமே தந்து சாப்பிட வச்சிருக்காங்க. தனி ஒரு நபரா போராடி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்திருக்காங்க. இப்ப ஜியா கானோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா ஃபைட் பண்ற இந்த விஷயங்களை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. இதனால ஜியா கானுக்கு இன்பில்ட்டாவே நம்ம வந்து போராடி நம்மளோட கனவை வந்துட்டு அடையணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. பலமுறை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா நீங்க வந்து பாலிவுட்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதை நான் பண்ண போறேன், இன்னும் பெட்டரா பண்ண போறேன், பாலிவுட்ல என்னோட டேலண்ட்டை நான் காட்ட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ரபியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல நீ சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பெரிய சிபாரிசு தேவைப்படலாம், லக்கு தேவைப்படலாம், இது மீறி நீ வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஜியா வந்துட்டு இல்லம்மா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் நீ உன்னோட எஜுகேஷனை முடியாதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அம்மா வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா நீ எஜுகேஷனை முடிச்சாதான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்காக தன்னோட 16வது வயசுல ஜியா வந்துட்டு தனியா லண்டனுக்கு போயிட்டு படிக்கிறாங்க. லீ ஸ்ட்ராஸ்பர்க் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் இவங்க படிச்சாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட். இங்க தான் ஏஞ்சலினா ஜோலி படிச்சாங்க, லேடி காகா படிச்சாங்க, கிறிஸ் ஈவன்ஸுமே வந்துட்டு இங்க தான் படிச்சிருக்காரு. பின்னாடி இவங்களோட சிஸ்டர் கவிதா என்ன சொல்றாங்கன்னா, நியூயார்க் சிட்டியில 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு தனியா போய் படிச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு சர்வைல் பண்ணி இவ்வளவு டேலண்டடா வந்திருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அதே நியூயார்க்ல மத்த 16 வயசு பொண்ணுங்களா வந்துட்டு பார்ட்டி போவாங்க, கிளப் போவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்துமே வந்து நம்மளுக்கு போன விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்பவே ஃபோக்கஸா என்னோட அக்கா போயிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 18வது வயசுல இவங்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது. ராம் கோபால் வர்மா அவர்களுடைய டைரக்ஷன்ல நிஷப்த் அப்படின்ற ஒரு படம். இதுல அமிதாப் பச்சன் அவர்கள் நடிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து லீடா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைக்குது. அந்த படத்தை பார்த்தவங்களாம் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே டேலண்டான ஒரு பொண்ணு, ரொம்ப கான்ஃபிடண்டா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லப்போனா அந்த வருஷத்துல பிலிம் ஃபேர் பெஸ்ட் ஃபீமேல் டெபியூட்டா இவங்க நாமினேட் ஆனாங்க. அடுத்தது கஜினி படம். கஜினி படம் இங்க 2005ல பயங்கரமான ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஏர் முருகதாஸ் அவர்கள் வந்து 2008ல அமெரிக்கான் அவர்களை வச்சு இந்த கஜினி படத்தை ரீமேக் எடுக்கிறாங்க. இந்த படம் அந்த வருஷத்துல பாலிவுட்டோட ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷனா இருந்தது. அடுத்து இவங்க 2010ல ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. இது அக்ஷய் குமார் அவருடைய படம். இந்த படத்துல தீபிகா படுகோனே அவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த படமும் பயங்கரமான பிளாக் பஸ்டர் அடிச்சது. அந்த வருஷத்துடைய டாப் 5 படத்துக்குள்ள இருந்தது. 3 படம் 3மே ஹிட். 3 படமும் அந்த சமயத்துல 100 crores வந்துட்டு தாண்டிச்சு. இந்த 2008-10 இந்த சமயங்கள்லாம் 100 crore அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனா அந்த சமயத்துல ஜியாவை பத்தி எழுதின மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே அவங்களோட டேலண்ட்டை பத்தி எழுதுறதை தாண்டி அவங்களுடைய லுக்ஸை பத்தி தான் எழுதினாங்க. அவங்களோட லுக்ஸை பத்தி, அவங்களோட அப்பியரன்ஸை பத்தி. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சது. ஆனா பாதி ஷூட்டிங்லே நீங்க இதுக்கு மேல இந்த படத்துல இல்லைன்ட்டு வெளியில அமைச்சிட்டாங்க. அந்த சமயம் ஹெட்லைன்ஸ் என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியா கான் வந்துட்டு இங்க செட்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த செட்ல கூட ஒர்க் பண்றவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கிற பல பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஃபேமஸான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க ஏற்கனவே செலிபிரிட்டி பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களை வெளியில் எடுத்ததான் பேசுகிறாங்க. பாலிவுட்ல இந்த மாதிரியான டார்க் சைட் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பரவல் எல்லாருமே பேசினாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட மறைக்க கிடையாது, தங்கச்சிங்க கிட்ட, அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. இவங்க அம்மா மறுபடியும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து ஏமாந்துடாத, இங்க கிளாமர் இருக்கும், ஸ்பார்க் இருக்கும், ஆனா இங்க நம்ம நிலைச்சு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜியா கான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் இல்லை. அவங்க இங்க இருந்து
மறுபடியும் லண்டனுக்கு போனாங்க. லண்டன்ல அவங்களுக்கு நிறைய பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் கிடைச்சது. அவங்களோட ஒர்க் பண்ணாங்க. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மென்டார் ஒருத்தர் கிடைச்சாரு. இவர் ஒரு ப்ரொடியூசர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நீ உன்னோட டேலண்டை வேஸ்ட் பண்ணாத, மறுபடியும் நீ போயிட்டு ஃபைட் பேக் பண்ணி பாரு, கண்டிப்பா ஒரு நல்ல சான்சஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனால இவங்க 2012 ஜனவரி மறுபடியும் மும்பைக்கு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு படத்துல கமிட் ஆகுறாங்க. இதுதான் இவங்களுடைய கடைசி படம். இப்படி லைஃப்ல ஃபைட் பண்ணி வரக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஜூன் 3, 2013 நைட் அன்னைக்கு கழுத்துல வந்து ஷாலை மாட்டிக்கிட்டு தொங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னோட பொண்ணு ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான்னு சொல்றாங்க. சரி, அந்த லாஸ்ட் டே ஜூன் 3, 2013 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீக். அந்த வீக்ல ஜியாவுடைய தங்கச்சியான கவிதாவுக்கு பர்த்டே. இது அவங்களுடைய 21வது பர்த்டே. இதனால அன்னைக்கு ஜியாவும் அவங்க அம்மா ரபியாவும் அன்னைக்கு டே ஃபுல்லா ஷாப்பிங் போய்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த வீட்டையுமே டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே கவிதாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும், இந்த ஒரு பர்த்டேவை அவங்க மறக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா உண்மையாலுமே அதான் நடந்துச்சு. ஆனா வேற விதமா அன்னைக்கு ஃபுல் டே ஷாப்பிங் பண்ணிட்டு சாயந்தரத்துக்கு மேல இவங்க 2 பேருமே ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 6:30 மணி. 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. கவிதாவோட ஃபிளைட் வந்துட்டு புறப்படும் அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரபியா என்ன சொல்றாங்கன்னா, நான் போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன், நான் ஏர்போர்ட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஜியா, இல்லம்மா உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத அலைச்சல் வேணாம், நானே போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லேட் நைட்டா இருக்கு, நீங்க ஏன் போயிட்டு கஷ்டப்படுறீங்க, நானே போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன், பேசிக்கிட்டே வந்து அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு ஏற்கனவே கவிதா கிட்ட இவங்க பிளான சொல்லிட்டாங்க. இப்ப ரபியா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுல ஒரு சின்ன கெட் டுகெதர் ஒண்ணு இருக்கு. கவிதா லேண்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம அங்க போயிட்டு அவங்க லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரிதான் ஜியா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள சேர்ந்து ரெடி ஆகுறாங்க. சேர்ந்தே தான் வந்து கிளம்புறாங்க. இந்த சமயம் ஜியா ஒரு ப்ளூ கலர் ட்ராக் பேண்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கான ஒரு ப்ளூ கலர் டாப்ஸ் போட்டிருக்காங்க. இது பில்டிங்கோட சிசிடிவி கேமராவில் ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து ஒன்னா நடந்துகிட்டு இருந்த போது ஜியா கானுக்கு ஒரு போன் வருது. ஜியா கான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு போன் எடுத்துட்டு போயிட்டு அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு பேசினாங்க. பேசிட்டு வந்தாங்க. ரபியா வந்து யார் அப்படின்னு கேட்கல, ஜியாவும் யார் அப்படின்னு சொல்லல. அந்த சமயம் இருந்த பரபரப்புல சரி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த சமயம் இந்த போன் கால் அவ்வளோ பெருசா கவனிக்கிற மாதிரி இல்ல, இது ஒரு நார்மல் கால் தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 2 பேரும் தனித்தனியா பிரியறாங்க. ரபியா ஒரு பக்கமும் ஜியா கான் ஒரு பக்கமும் போறாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வரும். ரபியா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க டைம் பார்க்குறாங்க, லேட் ஆயிடுச்சு, சரி ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக வராங்க. ஆனால் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. இவங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி கரெக்டா 11:20க்கு அவங்களோட வீட்டை ரீச் பண்றாங்க. இப்படி வந்த இவங்க அவங்களுடைய கதவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே இவங்க பார்த்த முதல் விஷயம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லைட்டும் ஆன்ல இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லைட்டு கூட ஆஃப் இல்ல. எல்லா லைட்டுமே, ஒரு வீட்ல இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே ஆன்ல இருந்தது. கிச்சன் லைட்டு, ஹால்வே லைட்டு, பாத்ரூம் லைட்டு, பெட்ரூம் லைட்டு எல்லாமே. இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பொதுவா பூட்டி இருக்க வீட்டை நீங்க திறந்து போறப்ப எல்லா லைட்டும் எப்படி ஆன்ல இருக்கும். இந்த மாதிரி ஜியா கான் எப்பயுமே பண்ண மாட்டாலே, எதுக்கு இப்படி எல்லா லைட்டையும் போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த சமயம் அவங்க நோட் பண்ண அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை டோருமே க்ளோஸ் ஆயிருக்கு. பெட்ரூம் டோரு, பாத்ரூம் டோரு, அங்க இருக்கக்கூடிய ஹால்வே டோரு, கிச்சன் டோர் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்துட்டு அவங்களோட வீட்டுல அவங்க நார்மலா நோட் பண்ண விஷயம் கிடையாது. வீட்டுக்குள்ள ஜியா கான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. பொதுவாகவே எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெயின் டோர் மட்டும் லாக் ஆயிருக்கும். யாராச்சும் பெட்ரூம்ல தனியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெட்ரூம் லாக் பண்ணிருக்கலாம். பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாத்ரூம் லாக் பண்ணலாம். மற்றபடி எல்லா ரூமையும் எல்லா டைமும் நம்ம சாத்தி வச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம். இது இவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா பட்டிருக்கு. ஜியான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. எந்த ஒரு பதிலும் இல்லை. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயின் பெட்ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ளார யாருமே இல்லை. சரி பாத்ரூம்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பாத்ரூம்குள்ளேயும் இல்ல. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் பெட்ரூம் உடைய ஸ்லைடிங் டோரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். சீலிங் ஃபேன்ல ஒரு துப்பட்டாவை மாட்டி அவங்களோட பொண்ணான ஜியா கான் தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரபியாவுக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. நடுக்கத்தோட வேகமா ஓடி போய் அவங்களோட பொண்ணு வந்து பிடிச்சு தூக்கிக்கிறாங்க. அவங்களோட வெயிட் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்த இவங்க
இதே மாதிரி நம்மளால தூக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு கையில இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையில போன் எடுத்து எல்லாருக்குமே கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஜியோவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாங்க. கூடவே டாக்டர்ஸ்க்கு கால் பண்றாங்க. இப்ப இவங்க கால் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வேக வேகமா எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வராங்க. சொல்ல போனா ரபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, வந்து தூக்கிட்டாங்க. ஜியா கான் நம்ம பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல கனவுகளோட இருந்த ஒரு 25 வயசு பொண்ணு அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவங்களோட தங்கச்சி கவிதா மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆக இருக்காங்க. இன்னைக்கு பர்த்டேக்கு கண்டிப்பா நம்மளுடைய அக்கா நம்மள பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே ஆசையா வெளியில வந்தாங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் டீம் அத்தனை பேருமே அந்த வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டை ஒரு இடம் விடாம எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரூம்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்னென்ன கிடைச்சது? ஜூஹூ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் டீம் அங்க வந்தது. ஏற்கனவே நைட் ஆயிருச்சு, இது மிட் நைட். அவங்க அந்த கெஸ்ட் ரூம் குள்ள நுழைஞ்சாங்க. அந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ரூமா தான் இருக்கு. அந்த ரூமுடைய 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பெட்ஸ் போட்டிருக்கு. நடுவுல ஒரு நைட் ஸ்டாண்ட் ஒன்னு இருக்கு. அதை தவிர அந்த வீட்டுக்குள்ள பெருசா வர எதுவுமே இல்ல. 4 சுவர், 2 பக்கம் 2 பெட், ஒரு நைட் ஸ்டாண்ட், அவ்வளவுதான். மேல இருக்கக்கூடிய சீலிங்ல தான் இவங்க துப்பட்டாவை மாட்டி தொங்கி இருக்காங்க. ஆபீசர்ஸ் முதல்ல அந்த சடலத்தை நோட் பண்றாங்க. ஜியாவோட ஹைட்டுக்கு அவங்களோட கால் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல டச் பண்ணல. ஆனா அவங்க தொங்குன அந்த இடத்துக்கு 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பெட் இருக்கு. அவங்க காலை கொஞ்சம் நீட்டி இருந்தா கூட அந்த பெட்ல லேண்ட் ஆயிருக்கலாம். அவங்க கால் வச்சு நின்று இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கயிறு இருக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அந்த சமயம் கண்டிப்பா ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் வந்துட்டு கிக் ஆயிருக்கும். கண்டிப்பா கழுத்து நெரிக்கிறப்ப நம்மளே அறியாம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற பெட்ல வந்து காலை வச்சிருக்கலாம். ஆனா அவ்வளவு க்ளோஸா இருந்தும் எதனால ஜியா கான் வந்து அந்த பெட்ல கால் வைக்கல? ஆபீசர்ஸ் அடுத்ததா ஜியா கானுடைய கழுத்தை வந்து நோட் பண்ணாங்க. அவங்களோட கழுத்துலயும் சரி சின்லயும் சரி நிறைய காயங்கள் இருந்த மாதிரி இருக்கு. இவங்களோட துப்பட்டா அப்படிங்கிறது ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் தான். இதை வச்சு கழுத்துல மாட்டி இருந்தா கழுத்தை வேணா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சின்ல கழுத்துல வந்துட்டு காயங்கள் வந்துட்டு ஏற்பட்டிருக்காது. ஆனா இந்த விஷயங்களை போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயத்துல சீரியஸாவே எடுக்கல. ஜியா சாயந்தரம் 6:30 மணிக்கு அவங்களோட வீட்டை விட்டு வெளியில கிளம்பி இருந்திருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ட்ராக் ஷூட் போட்டு இருந்திருக்காங்க. அது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்போ அவங்களோட சடலத்துல வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. அந்த ப்ளூ ட்ராக் ஷூட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீடு முழுக்க தேடி பார்த்தாங்க. வீட்டுக்குள்ள எங்கேயுமே அந்த ப்ளூ ட்ராக் ஷூட் கிடைக்கல. அவங்களோட பெட்ரூம்ல இல்ல, கிளாசெட்ல இல்ல, லாண்ட்ரில இல்ல, எங்கேயுமே இல்ல. சொல்லப்போனா அவங்க வீட்டு டஸ்ட்பின் கூட போயிட்டு தேடி பார்த்துட்டாங்க. எங்கேயுமே அந்த ட்ரெஸ் கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜியா வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்படி இவங்க நைட்டு நேரம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது கூட அதே ப்ளூ கலர் ட்ராக் ஷூட் தான் போட்டிருக்காங்க. மறுபடியும் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போன மாதிரியான எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. சோ இவங்க மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில போல அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. சரி, அவங்க வீட்டை விட்டு வெளியில போல, அப்ப அவங்க வீட்டுக்கு வந்து கூட வேற ட்ரெஸ் மாத்தி இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்கலாம். ஆனா அப்படி அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி இருந்தா அந்த ப்ளூ கலர் ட்ராக் ஷூட் அந்த வீட்டுல தான் இருந்திருக்கணும். அந்த ட்ராக் ஷூட் எங்க காணாம போச்சு? யாரும் அந்த வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போனாங்களா? கெஸ்ட் ரூமோட விண்டோ வந்து கம்ப்ளீட்டா திறந்து கிடக்குது. அது வழியா ரொம்ப ஈஸியா வெளியில போயிட்டு வரலாம். அதுவும் அந்த கெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ரொம்ப ஈஸியாவே ஒருத்தங்க உள்ள வந்துட்டு வெளியில போலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா வெளியில போற அந்த இடத்துல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. இது கூட இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெட்ல சின்னதா வந்து ஒரு ரத்தக்கரை இருக்கு. பெரிய லெவல்லாம் இல்ல, ஆனா சின்னதா இருக்கு. இந்த பெட்ல எப்படி அந்த ரத்தக்கரை வந்துச்சு? அது யாருடைய ரத்தம்? ஆனா இந்த கேஸ்ல ஏன் அப்படின்னு தெரியல. அந்த சமயத்துல அந்த ரத்த சாம்பிள் இவங்க கலெக்ட் பண்ணல. ஏன் அது ஒரு போட்டோஸ் கூட இவங்க எடுக்கல. அடுத்ததான் நம்ம பார்க்க போற மிகப்பெரிய ஷாக் இதுதான். அந்த வீட்டுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. டோர் ஹேண்டில் கிடைக்கல, லைட் சுவிட்சஸ்ல கிடைக்கல, விண்டோஸ் ஃப்ரேம்ல கிடைக்கல, சீலிங் ஃபேன்ல கிடைக்கல, நைட் ஸ்டாண்ட்ல கிடைக்கல. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க, எதுலயுமே கிடைக்கல. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜியாவோட ஃபிங்கர் பிரிண்ட், அவங்க அம்மா ரபியாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அங்க கிடைக்கல அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல பயங்கரமான ஷாக். இதே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம்ல ஒருத்தங்க தொங்கி இருக்காங்க. அந்த ரூம்குள்ள அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டே இல்ல. சீலிங் ஃபேன்ல தான் வந்து துப்பட்டா போட்டிருக்காங்க, ஆனா ஃபேன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. கண்டிப்பா இவங்க டோர் ஓபன் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா டோர்ல ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, டோரோட ஹேண்டில் இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை சுவிட்சுமே வந்து ஆன் பண்ணிருக்கு, ஆனா எந்த ஒரு சுவிட்ச்லயுமே ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாரோ ஒருத்தங்க உள்ளார வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது இல்லைன்னா ஜியா கான் தான் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்ம இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபேன்ல மாட்டிக்கிற யாருமே வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸில் இருக்க நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு அழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இத்தனை விஷயங்கள் கிடைச்சுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது அவங்களாவே பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்
அவுட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. என்னதான் கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சில ரொட்டீனான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஆபீசர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால கடைசியா அவங்க யார் யாருக்கிட்டலாம் பேசினாங்க அப்படின்ற அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கலெக்ட் பண்ண அந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல இவங்க ஒரு பேட்டர்னை பாக்குறாங்க. ஜியோவோட போன்ல கரெக்டா அந்த ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு ரிப்பீட்டடா ஒரு நம்பர்ல இருந்து அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நிறைய இன்கம் கால்ஸ் வந்திருக்கு, அவுட் கோயிங் கால் வந்திருக்கு, எல்லாமே சின்ன சின்ன கால்ஸ், சிலது வந்துட்டு பெரிய கால்ஸ். அது மட்டும் கிடையாது, பேக் டு பேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட்லாம் வந்துகிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அப்புறமா 10:48க்கு ஒரு கால் வந்திருக்கு. அது ஒரு சின்ன கால். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு 10 டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு ஒரே நம்பர்ல இருந்து. இது ராபிட் ஃபயர் மாதிரி வந்துட்டே இருந்திருக்கு. இந்த மெசேஜை படிக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இவங்க மேல பயங்கரமான கோவத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா அந்த மெசேஜ் டோன் எல்லாமே ரொம்பவே கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. கால் மீ இஃப் யூ வாண்ட் டு டாக், யூ மேட் மை லைஃப் லைக் எ பிரிசன், யூ ஸ்பை ஆன் மீ. நீ என்னோட வாழ்க்கையை நரகமாக்கிட்ட, என்ன நீ உளவு பார்த்துட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்ட நபரை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு வரிசையா வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. கால் மீ as soon as possible, இட்ஸ் அர்ஜென்ட், கால் மீ நவ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதுல ஒரு நபர் வந்து உச்சகட்ட கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த 10 மெசேஜும் வந்திருக்கு. இந்த 10 மெசேஜ்ல ஒரே ஒரு நேம் மட்டும் அடிக்கடி மென்ஷன் ஆகிட்டே இருக்கு, நவோமி. நவோமி அப்படின்ற ஒரு பேர் மட்டும் அடிக்கடி மென்ஷன் ஆகுது. ஹவு குட் யூ ஸ்பை ஆன் மீ வித் நவோமி, டாக் டு நவோமி அண்ட் ஃபைண்ட் அவுட். இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இந்த நவோமி யார் அப்படின்றத பாக்குறாங்க. இப்போ இந்த நவோமி யார் அப்படிங்கறத இவங்க யோசிக்கிறாங்க. இந்த மெசேஜஸ் எல்லாம் எங்கிருந்து இவங்களுக்கு வருது அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. சரி, இப்போ இந்த நம்பர் யாரோடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரேஸ் பண்ணாங்க. ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல மும்பை சேர்ந்த ஒரு யங்ஸ்டருடைய பேர் வந்து தெரியுது. சரி, அந்த நம்பருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணப்பதான் ஆபீசர்ஸே வந்து ஷாக் ஆகுற மாதிரி சில பேர்கள் வருது. இந்த பேர்லாம் பாலிவுட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பேர்கள். இப்படி ரிப்பீட்டடா இவங்களுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜ் பண்ண அந்த நபருடைய அப்பா வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நபர், ஒரு பெரிய ஆக்டர். அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். இந்த பாலிவுட்டோடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர்களை பார்த்த உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் உடைய முகங்களே மாறுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி உள்ளார இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. பயங்கரமான பிரஷர்லாம் இருக்கும். இந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் ஏற்கனவே இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டதுனால மறுபடியும் எடுக்க வேணாம்னு விட்டுட்டாங்க. இந்த போன் கால் ரெக்கார்ட்ஸ், இந்த மெசேஜஸ் எதையுமே யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அவங்க இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஜியா கானுடைய அம்மாவான ரபியா இதை சீரியஸா தான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த கேஸை மேற்கொண்டு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த கேஸ் ஏற்கனவே க்ளோஸ் ஆனதுனால இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அந்த ஜூன் 3, 2013 நைட்டு போலீஸ் ஆபீசர்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இன்னொரு விஷயமும் கிடைச்சது. மறுபடியும் ஆபீசர்ஸ் அந்த ஃபுட்டேஜை எடுத்து பாக்குறாங்க. ஜியா கானுடைய அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே செக்யூர்டான ஒரு அபார்ட்மெண்ட். இந்த பில்டிங் மும்பைல இருக்கு. இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவிலாம் வந்து வச்சிருக்காங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு ஜியா அப்புறம் ரபியா சேர்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியில போறது கிளியரா தெரியுது. அந்த ப்ளூ ட்ராக் ஷூட் எல்லாமே கிளியரா தெரியுது. ரெண்டு பேரும் சாயந்தரம் செப்பரேட்டா பிரிஞ்சு போறதும் கிளியரா தெரியுது. அதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அது அந்த பில்டிங்கை சேர்ந்த ஃபுட்டேஜ் கிடையாது. கரெக்டா அன்னைக்கு நைட்டு 10:48 மணிக்கு இன்னொரு பில்டிங்ல இவங்க இருந்திருக்காங்க. அந்த இன்னொரு ஏரியால இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங்ல இருந்து இவங்க ரொம்பவே கோவமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ்ல அவங்க நடந்து வரதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு அவங்க நார்மலா இல்ல, பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அந்த பில்டிங் யாரோடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பையனோட பில்டிங் தான் அது. இது வச்சு பாக்குறப்ப அன்னைக்கு நைட்டு ஜியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகல. இதுக்கிடையில ஏதோ ஒரு இடத்துல அவங்க இந்த பில்டிங்க்கு வந்திருக்காங்க. அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது ஒரு பெரிய சண்டையா இருந்திருக்கலாம். அதனாலதான் 10:48க்கு அவங்க கோவமா வெளியில வராங்க. இப்படி இவங்க பில்டிங்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 20 நிமிஷத்துக்குள்ள அந்த 10 மெசேஜஸ் வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையை நீ வந்து பிரிசன் ஆகிட்ட அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்ப கோவமா தான் அங்க இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இதுக்கும் இப்ப நான் டைம் லைன் ஒரு தடவை சொல்லிடுறேன். கரெக்டா 10:48 மணிக்கு அந்த பில்டிங்ல இருந்து கோவமா அவங்க வெளியில வராங்க. 11:20க்கு ரபியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் பார்த்துட்டு டாக்ஸியை பிடிச்சி அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் தான் ரபியா அவங்களோட பொண்ணு வந்து இந்த மாதிரி தொங்குறத பாக்குறாங்க. இதுக்கிடையில 30 நிமிஷம் இருக்கு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 32 நிமிஷம். இந்த 32 நிமிஷத்துக்குள்ள ஜியாவோட வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? இதுக்கிடையில இவங்களோட ட்ரெஸ் வந்து மாறப்பட்டிருக்கு. இவங்க வந்து கெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிருக்காங்க, ஜன்னலை திறந்து விட்டுருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய அதே பில்டிங்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இன்னொரு விஷயமும் கவர் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட லாபியில யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து நின்னுகிட்டு இருக்கிறாரு ரொம்ப நேரமா. அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய யாரையுமே மீட் பண்றதுக்காக வரல. அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய எந்த வீட்டுக்குள்ளேயும் போகல. அங்கே ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த நபர் கையில போனை எடுத்து யாரோ ஒருத்தங்களுக்கு காலில் பேசிட்டு அடுத்த சில நிமிஷத்திலே அந்த இடத்த
இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்படி கிளம்புறதுக்கு முன்னாடியும் அவர் எந்த ஒரு வீட்டுக்குமே போக கிடையாது, எதையுமே பண்ண கிடையாது. இப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து யாரையுமே பார்க்காம போன அந்த ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் யாரு, என்ன வேலைக்காக அவர் இங்க வந்தாரு, எதுக்காக இவ்வளவு மணி நேரம் ஒரு இடத்துல நின்னுட்டு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு கிளம்பணும். இதை பாக்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் வந்து வேற யாருக்கோ ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புன மாதிரி இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரபியாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இப்போ தான் அம்மா ரபியா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, மீடியாவை. From the very beginning that my daughter has been right, and definitely one has to look into the evidences and find the perpetrator. மீடியாவில் போயிட்டு கேமராக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தருடைய நம்பர் மாட்டி இருக்கு. இப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அந்த நம்பருக்கு சொந்தக்காரரை இன்னமே இவங்க கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. இந்த கேஸ் இவங்க ப்ராப்பராகவே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இதனால இவங்க எல்லாருமே இதை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பிரஷர் அதிகமாகுது. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த நம்பருக்கு சொந்தக்காரரை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. இப்ப இன்ட்ராகேஷன் ரூம்ல அந்த நபர்கிட்ட ஜூன் 3ஆம் தேதி நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த நபர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அவரு சைட்ல இருக்கக்கூடிய அவரோட வெர்ஷன் கதையை சொல்றாரு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க நவோமி அப்படின்ட்டு. அந்த நபர் கூட நைட்டு நான் டின்னர் சாப்பிட போனேன். டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜுவல்லரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு, அன்னைக்கு நைட்டு நான் ஜியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜுவல்லர் கிட்ட போயிட்டு ஒரு ஜுவல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது விஷயமா பேசுறதுக்காக தான் நான் அன்னைக்கு ஒரு ஜுவல்லருடைய அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டு ஜியா எனக்கு கால் பண்ணா. நான் அந்த கால் அட்டன் பண்ணி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதனால ரொம்பவே கோவப்பட்டு ஜியா வந்துட்டு என்னோட பிளேஸ்க்கே வந்து கிளம்பி வந்தான். வந்த வேகத்துல நான் வந்துட்டு சீட் பண்றேன், நான் பல பொண்ணுங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு என்னோட பில்டிங்ல இருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு அவ என் மேல பயங்கர கோவத்தில் இருந்தா. சொல்ல போனா எனக்கும் தான் கோவம் இருந்தது. அந்த கோவத்தில் தான் நான் வந்துட்டு அவளுக்கு சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னோட பில்டிங்ல இருக்க பிடிக்கல. அதனால நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை புக் பண்ணி அந்த ஹோட்டல்ல போயிட்டு தங்கினேன் அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் வந்துட்டு இவன் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு செக் பண்றாங்க. இவனோட ஃப்ரெண்டான நவோமிக்கு கால் பண்ணி நீங்க 2 பேரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நவோமி வந்துட்டு ஆமா நாங்க 2 பேரும் நைட்டு டின்னருக்கு போயிருந்தோம் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர் ஜுவல்லரை கான்டாக்ட் பண்றாங்க. ஜுவல்லரை கான்டாக்ட் பண்ணி ஜூன் 3ஆம் தேதி நைட்டு நீங்க இந்த நபரை மீட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜுவல்லர் வந்துட்டு இல்ல சார் நான் மீட் பண்ணல அப்படின்னு சொல்ல, சரி அன்னைக்கு நைட்டு எதனாச்சும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு இல்ல சார் நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, 1 வீக் கழிச்சு தான் அந்த அப்பாயின்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. சொல்ல போனா ஜியா வந்துட்டு இந்த விஷயத்தை ஏற்கனவே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜுவல்லர் சொல்றது பொய் அப்படின்னு. ஜியா வந்து இந்த ஜுவல்லருக்கு டைரக்டாவே கால் பண்ணி இருந்திருக்காங்க. கால் பண்ணி உங்க கூட எதனாச்சும் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஜுவல்லர் வந்துட்டு இல்ல இல்ல இன்னைக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்படி சொன்ன ஜுவல்லர் வந்துட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் ஜியாவுக்கு கால் பண்ணி ஆமாங்க அப்பாயின்மெண்ட் இருந்தது, ஆனா அவர் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் முதல் தடவை நீங்க கேட்டப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஜுவல்லர் சொல்றாரு. இதை பாக்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க கால் பண்ணி நீ இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி இருந்தது. ஜியாவுக்கு திரும்ப இந்த ஜுவல்லர் சொல்றதுல எந்த ஒரு உடன்பாடுமே இல்லாம தான் இருந்திருக்கணும். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் ஜுவல்லர் இப்ப சொல்ற இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த 10 மெசேஜ், கால் மீ நவ், யூ மேக் மை லைஃப் பிரிசன், இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம், அந்த மெசேஜஸ் எல்லாமே இவரோட போன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நபரோட போனை வாங்கி போலீஸ் ஆபீசர்ஸ் செக் பண்ணிருக்காங்க. இப்படி செக் பண்ணப்ப இவர் அனுப்பின எந்த மெசேஜுமே இல்லை, எல்லா மெசேஜும் டெலீட் ஆயிருக்கு. இந்த நபர் உண்மையாலுமே இன்னசென்ட் அப்படின்னா எதுக்காக இந்த மெசேஜஸ்லாம் டெலீட் பண்ணணும்? இந்த மெசேஜஸ்லாம் டெலிட் ஆன அந்த டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஒரு நபர் ஜியாவோட வீட்டு பில்டிங் லாபி கிட்ட நின்றுட்டு இருந்தாருன்னு சொன்னோம்ல, அந்த நபர் யாரோட வீட்டுக்குமே போல. ஆனால் அந்த நபர் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரொம்ப தெளிவாக கேப்சர் ஆயிருந்தாரு. அந்த நபர் எதுவுமே பண்ணல, அவரோட ஃபோனை எடுத்து ஒருத்தருக்கு கால் பண்ணாரு. சொல்ல போனால் இந்த கால் வந்து அந்த டைமும் இந்த ஃபோனில் இந்த மெசேஜஸ்லாம் டெலிட் ஆன அந்த டைமும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஒருவேளை அன்னைக்கு அந்த லாபிக்கு வந்து அந்த நபர் ஃபோனை எடுத்து இந்த மாதிரி மெசேஜஸ் எதுவுமே வச்சிருக்காத, நீ
delete பண்ணிரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பண்ண மாதிரி இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் எனக்கு டென்ஷனா இருந்தது, அதனால நான் ஹோட்டலுக்கு போயிட்டு தங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு தங்கின அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பில்டிங்க்கு பக்கத்துல இருந்த ஹோட்டல் கிடையாது, மாறா ஜியாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல். எதுக்காக இவரோட வீட்டு பக்கம் இருக்கிற ஹோட்டல்லாம் விட்டுட்டு பெரிய ஹோட்டல் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜியாவோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வரணும்? சப்போஸ் கோர்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பட் அப்படி இருந்தது அப்படின்னா கரெக்டா அந்த நபருக்கு வெறும் 32 நிமிஷம் தான் இருந்திருக்கணும். அந்த 32 நிமிஷத்துக்குள்ள அந்த வீட்டுக்கு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருக்கணும். 32 நிமிஷத்துக்குள்ள இது எல்லாத்தையுமே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப டைட்டா இருந்தா தான் பண்ண முடியும், ஆனா இம்பாசிபிள் கிடையாது. அப்படி இந்த நபரே டைரக்டா அங்க வரல அப்படின்னாலும் இவரோட சார்பா அங்க வேற யாராச்சும் போயிருந்திருக்கலாம். அப்படி இல்லைனாலும் வேற யாராவது ஒரு நபர் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப இந்த நபர் யார் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த நபர் யார் அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரியும். இவங்களோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதும் போலீஸ்க்கு தெரியும். இதனாலதான் இந்த கேஸ் வந்துட்டு மூவ் ஆகாமலே இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஜூன் 7, 2013, அதாவது ஜியா இறந்து போயிட்டு கரெக்டா 4 நாள் கழிச்சு, இந்த முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பயங்கரமான ஒரு துக்கத்தில் இருந்தாங்க. அவங்களால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, முழுக்க முழுக்க அவங்களோட பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கவிதாவுடைய 21வது பிறந்த நாள் அவங்க செலிப்ரேட் பண்ணவே இல்லை, முழுக்க முழுக்க அவங்க அக்காவை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் தான் இவங்களோட மைண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, ஜியா வழக்கமா தன்னோட தங்கச்சிக்காக படிக்கிற ஒரு போயம். எப்பயுமே ஜியா வந்துட்டு தன்னோட தங்கச்சிக்கு அந்த போயமை படிச்சு காட்டுவாங்க, அது ஒரு புக்ல இருக்கும். இப்ப கவிதாவுக்கு ஜியாவோட ஞாபகமாவே இருந்ததுனால அந்த போயமை எடுத்து படிக்கலாம், கொஞ்சம் மனசு பிளசண்டா இருக்கும், ஜியா பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடி பார்க்கறாங்க, அந்த புக் அவங்க கைக்கு கிடைக்கவே இல்லை. சொல்ல போனா ஷெல்ஃப், கபோர்டுன்னு எல்லாத்துலயுமே தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல. அதுக்கு மாறா 6 பேஜ் கிடைச்சது. இந்த 6 பேஜ்ல ஜியா வந்துட்டு தன்னோட கைப்பட ஏதோ சில விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க. அந்த 6 பேஜுமே ஒரு டைரியில இருந்து கிழிச்சு வச்ச மாதிரி இருக்கு. கவிதா இப்ப ஒவ்வொரு பேஜா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு பார்த்தா அவங்களுக்கு கை காலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான ஷாக். அப்படி ஜியான்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி எழுதியிருக்காங்க, அதுல ஒரு நபரை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த நபர் என்ன போட்டு பயங்கரமா அடிச்சான், ரத்தம் வர வரைக்கும் அடிச்சான். அவனை நான் ரொம்ப நம்பி இருந்தேன், ஆனா அவன் பல பொண்ணுங்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான், என்ன அவன் கண்டுக்கவே இல்லை. சொல்ல போனா என்ன மத்த பொண்ணுங்க முன்னாடி பயங்கரமா அசிங்கப்படுத்தினான். அவன் என்ன லவ் பண்றதா சொன்னான், நானும் அவனை லவ் பண்ணேன். அவன் என்னோட வீட்டுல வந்துட்டு ஃப்ரீயா தங்கி இருந்தான், ரெண்ட் கூட கொடுக்கல. அவன் சாப்பிட்றது கூட என்னோட கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்கிட்ட வந்து பணம் கேட்பான், கேட்டா எதனாச்சும் ஒரு எமர்ஜென்சி, ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் சொல்றது எல்லாமே போய் அப்படிங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. சொல்ல போனா பக்கமா கூட உனக்காக நான் ஜுவல்லரி வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டான். ஆனா அவன் எனக்கு ஜுவல்ஸும் வாங்கி தரல, காசும் திருப்பி தரல. இதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அதுதான் இதுல கொடூரமான பார்ட்டி. ஜியா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டைம் பிரெக்னன்ட் ஆனேன், என்னோட வயித்துல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது, அந்த குழந்தைய நான் பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி சமயத்துல இப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்னோட கெரியரே வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நான் அந்த நபர்கிட்ட பேசினேன். ஆனால் அந்த நபர் வந்துட்டு இப்போதைக்கு உனக்கு குழந்தை தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணான். நானும் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தேன். அவனாவே ஒரு டாக்டரை பார்த்து அந்த டாக்டர்கிட்ட வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட அதை கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை குடி அப்படின்னு சொன்னான். நானும் அந்த மாத்திரையெல்லாம் குடித்தேன். அந்த மாத்திரை வந்துட்டு முழுசாக வேலை செய்ய கிடையாது, பாதி தான் வேலை செஞ்சது. எனக்கு வயிற்றுல பயங்கரமான பெயின் இருந்தது, நான் கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருந்தேன். இந்த விஷயத்த அவன் ஃபோன் பண்ணி அவனோட டாக்டர்கிட்ட பேசியிருக்கான். அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு உயிருக்கே ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போக கிடையாது, 3 நாள் என்ன வெயிட் பண்ண வச்சான். ஆனா 3 நாள் ஆகியுமே எனக்கு கம்ப்ளீட் ஆக கிடையாது, எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது, நான் பாத்ரூம்ல இருந்தேன். இந்த சமயம் 3 நாள் கழிச்சு அந்த டாக்டரே வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ண டாக்டர் வந்துட்டு உயிரோட விளையாடாதீங்க, மறுபடியும் சொல்றேன் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா அவன் அந்த சமயமும் கூட்டிட்டு போறதுக்கு டைம் இல்லாம இல்ல, அவங்ககிட்ட பணம் இல்லாமலும் இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னுடைய பேரு அவனுடைய பேர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன ரீசன் அப்படிங்கறத சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சான். அதனாலதான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அவனோட சுயலாபத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை ரிஸ்க் வச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை ஒரு அதிர்ஷ்டவசமா நான் பொழைச்சிட்டேன், எனக்கு பெருசா எதுவுமே ஆகல அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா இவங்க கொண்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அம்மா இந்த
லெட்டரை பார்த்து பயங்கரமா அழுகிறாங்க. மொத்தத்துல அந்த லெட்டர்ல நான் வந்து ஒன்னு முக்கியம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா உனக்கு மத்த பொண்ணுங்களோட ஊர் சுத்தணும், பார்ட்டி பண்ணணும், இதுதான் முக்கியமா இருக்கு அப்படின்றத தான் மெயினா மென்ஷன் பண்ணிருக்கு. இப்ப இந்த லெட்டர்ல ஒரு பேர் இருக்கு. அந்த நபர் யார் அப்படின்னு, அந்த நபருடைய பேரு சூரஜ் பஞ்சோலி. யார் இவன்? இவனுடைய அப்பா பேரு ஆதித்யா பஞ்சோலி. பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். இவனுடைய அம்மா பேர் வந்து ஜரீனா. இவங்களும் பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். இவங்க தான் பாலிவுட்டோடைய மிகப்பெரிய பவர்ஃபுல் ஃபேமிலி. போன் ரெக்கார்ட்ஸ்ல ரிப்பீட்டடா ஒரு நம்பர் வந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்ல, அது இந்த சூரஜ் பஞ்சோலி தான். ஒரு பில்டிங்ல இருந்து கோவமா வெளியில வந்த மாதிரி சிசிடிவி கேமராவில் பார்த்தது அதுவும் சூரஜ் பஞ்சோலி தான். இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சதும் அதே சூரஜ் பஞ்சோலி தான். அது மட்டும் கிடையாது, அந்த மெசேஜை டெலீட் பண்ணது, ஜியோட வீட்டில் போயிட்டு ஃப்ரீயா தங்கினது, அவங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு காரணமானது எல்லாமே இதே சூரஜ் பஞ்சோலி தான். இப்போ கடைசியா நாம அந்த ஒரு பில்டிங் லாபில ஒரு நபர் வந்து நின்னுகிட்டு இருந்தாரு, போன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த நபர் வேற யாரும் கிடையாது, சூரஜ் பஞ்சோலியோடைய அப்பாவான ஆதித்யா பஞ்சோலி. இப்போ இந்த கேஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு வந்து கனெக்ட் ஆகுது. ஆனா இந்த கேஸ் நகராமலே இருக்கிறதுனால ரபியா வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த லெட்டரை பப்ளிக்கா வெளியிடணும் அப்படின்னு. பொதுவா இந்தியாவில் இந்த மாதிரி ரொம்ப பர்சனலா இருக்கக்கூடிய ஒரு லெட்டரை வந்துட்டு யாருமே வெளியிட மாட்டாங்க. ஆனா அவங்க இந்த சமயம் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெட்டரை வந்துட்டு எல்லாருக்கும் மத்தியில வெளியிடுறாங்க. இந்த லெட்டர் வெளியில வந்த உடனே, இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில தெரிய வந்த உடனே இங்க பயங்கரமான பிரஷரா மாற ஆரம்பிக்குது. அடுத்த 24 மணி நேரத்துல இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஹெட்லைனா இவங்க தான் இருந்தாங்க. ஜியோவுடைய சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பாலிவுட்டோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. இந்த லெட்டர் முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயுமே பரவிட்டு இருந்தது. உள்ளார சிபிஐ வந்தாங்க, திருப்பி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப ஜூன் 10, 2013 இந்த லெட்டர் ரிலீஸ் ஆன 3 நாள் கழிச்சு ஆபீசர்ஸ் சூரஜ் பஞ்சோலியா அரெஸ்ட் பண்றாங்க. செக்ஷன் 306ல அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வெறும் 22 நாள்ல பாம்பே ஹை கோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துடுறான். ரபியாவுக்கு இந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் மேலலாம் இருந்த நம்பிக்கை மொத்தமா போகுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கையில் இருக்க காசு எல்லாத்தையுமே போட்டு பிரைவேட்டா 4 ஃபாரன்சிக் ஆபீசர்ஸை புக் பண்றாங்க. அந்த 4 ஃபாரன்சிக் ஆபீசர்ஸும் இண்டிபெண்டண்டா இந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க. ஜியோட முகத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், கன்னத்தில் இருக்க காயங்கள், கழுத்தில் இருக்க காயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இப்படி இவங்க ரிப்போர்ட் எடுத்ததுல அந்த 4 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டரும் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அவங்களாவே இந்த மாதிரி துப்பட்டாவில் மாட்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா கழுத்தில் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரி கன்னத்தில் காயம், மூஞ்சில காயம்லாம் ஏற்பட்டிருக்காது. அதுவும் அந்த துப்பட்டா வந்து ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக். அதனால இந்த மாதிரி காயம், உரசல்லாம் ஏற்படுத்தியிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஜியோவுடைய லிப்ஸ்ல கூட காயங்கள் இருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு நபர் வந்துட்டு கத்தக்கூடாது அப்படிங்கறதுனால வாயை இறுக்கி க்ளோஸ் பண்ண மாதிரி கையை வச்சு நெரிச்ச மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கூட இவங்க இன்னொரு விஷயத்தையும் கேட்கறாங்க. கண்டிப்பா ஜியோட நெகத்துல யாராச்சும் ஸ்கின் டிஷ்யூஸ் இருந்திருக்கும். கடைசி டைம்ல அவங்க யாரு கூடயாச்சும் சண்டை போட்டு போராடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தப்பிக்கணும் அப்படின்ற பயத்துல கண்டிப்பா கையை பிடிச்சி பூரிலாம் விட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட நெயில்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டிஷ்யூ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுல கிடைக்கிற டிஎன்ஏ வச்சு இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ரபியா இதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயத்தை மறுத்துறாங்க. ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் மூலியமா வந்தது கிடையாது, இவங்கலாம் பிரைவேட்டான ஆபீசர்ஸ். இவங்களுக்கெல்லாம் நாங்க எங்களோட ரிசோர்ஸை கொடுக்க முடியாது, தேவையில்லாம எங்களோட ரிசோர்ஸை நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சிபிஐ வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு மறுபடியும் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணது. கடைசி சமயத்துல இவங்க போராடின மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, இவங்களாவே தான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கேஸை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம 2016ல மறுபடியும் ரபியா வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களோட காசெல்லாம் செலவு பண்ணி பிரிட்டிஷ்ல இருந்து பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவங்க அந்த ரூம் இந்த கேஸை பத்தி எல்லாம் பார்த்துட்டு அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு, இது வந்து அவங்களாம் மாட்டிக்கிட்ட மாதிரி இல்ல, யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு, இதை வேணும்னே ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரிட்டிஷை சேர்ந்த அந்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து இதை வேணும்னே ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் அந்த மாதிரி கிடையாது, அவங்களா தான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 பேர் சொல்றதுல யார் சொல்றது உண்மை? ரபியா இந்த விஷயத்துக்கு அப்புறம் சும்மா இருக்க கிடையாது. அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், அவங்களோட உடலை வந்துட்டு யாருமே அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட மாட்டாங்க. நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பொண்ணோட போட்டோவே இவங்க எடுத்து நெட்ல எல்லாத்துக்கிட்டையும் லீக் பண்றாங்க. இப்ப இந்த போட்டோவெல்லாம் பார்த்த பொதுமக்களுக்கு இன்னுமே கோவம் அதிகமாகுது. ஆரம்பத்துல எல்லாருமே பரபரப்பா இதை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மீடியா ஃபுல்லா கவர் ஆச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட டைமுக்கு மேல மீடியால யாருமே இவங்க ஃபேமிலியை பத்தின பெயர்களை யூஸ் பண்றதே இல்லை. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலி. நாளைக்கு மீடியாவுக்குமே இவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இவங்க வரணும், அவங்களோட மூவி ரிலீஸ் பண்ணணும், அவங்களோட சாங்ஸ் எல்லாம் இந்த மீடியாவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும். இவங்க படம் நடிக்கிறவங்க மட்டும் கிடையாது, மூவி இண்டஸ்ட்ரியில மட்டும் இவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, மீடியா இண்டஸ்ட்ரியிலும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா பாலிடிக்ஸ்லயுமே இருந்தது. இவங்க ரொம்ப கேஷுவலா பல முக்கியமான நபர்கள் கூட, அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் கூட டின்னர் சாப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை யாருமே பகைச்சிக்கல. இப்போ இந்த கேஸ்ல விக்டிமா சொல்ல போற ஜியா மேல நிறைய பிளேம்ஸ் வந்துட்டு வந்தது. அவங்க சரி கிடையாது, அவங்களுக்கு ஃபேமிலியிலுமே நிறைய ப்ரெஷர் இருந்தது, ஒழுங்கா பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக அவங்களா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த அவங்க அம்மா எடுத்து ஒரு ஆதாயம் தேட பார்க்குறாங்க. எங்களோட குடும்பத்தை இவங்க இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க மேலே டிஃபார்மேஷன் கேஸ் போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு ஜூன் 2020 இவங்களுக்கு நடந்த மாதிரியே ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கும் நடந்தது. சுஷாந்த் சிங் தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன்ல இவர் மாட்டிக்கிட்டு இறந்துட்டதா வெளியில சொன்னாங்க. அவரோட கால்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பெட்டுக்கு மேலேயே தொங்கிட்டு இருக்கு. அவர் எந்திரிச்சு நின்று இருந்தா கூட இந்த தூக்கில் இருந்து தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவரு நிக்கல. இந்த கேஸ்குள்ளயுமே இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த கேஸுமே இன்னைக்கு வரைக்குமே சால்வ் ஆகல. பரபரப்பா அந்த சமயத்துல எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷங்களை கடந்தும் அவங்களோட அம்மாவான ரபியா மட்டும் இன்னுமே இந்த கேஸ்ல போராடிட்டு இருக்காங்க, தன்னோட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு. ஆனா அடுத்தடுத்து நடந்த கேஸ்ல எதுவுமே இவங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கல. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல அந்த லெட்டர்ல இருக்கிறது ஜியாவுடைய கையெழுத்தே கிடையாது, அவங்க அம்மாவோட கையெழுத்து அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் வேணும்னே இந்த கேஸை பயங்கரமா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே அவங்களோட கைப்பட எழுதி இருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஜியாவுடைய அம்மா ஜியாவை பயங்கரமா ப்ரெஷர் பண்ணாங்க. அந்த ப்ரெஷர் தாங்காம தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாத்தி விட்டாங்க. சொல்லப்போனா சூரஜோடைய அம்மாவான ஜரீனாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜியா கூட நான் நிறைய பேசியிருக்கேன். ஜியா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்திருந்தா, அப்ப அவ ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தா. அவளோட முகத்துல கூட அடிபட்ட மாதிரி இருந்தது. சூரஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா கூட சண்டை, அதனால என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவ சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஜியாவுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கு. சொல்ல போனா என்னோட பையன் சூரஜ் தான் சிகரெட்ஸ் எல்லாம் வாங்கி தருவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல அவங்க குறிப்பா ஒரு லைன் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையன் கொஞ்சம் நாட்டி தான், ஆனா அவன் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில சிபிஐ இந்த லெட்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அனலைஸ் பண்ணதுல இது ஜியாவுடைய கையெழுத்தே கிடையாது, இது அவங்க அம்மா ரபீனாவோட கையெழுத்துன்னு முடிச்சிட்டாங்க. ஆனா முதல்ல சிபிஐ செக் பண்ணி பார்த்தப்ப இது ஜியாவோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க சார்ஜ் ஷீட்ல. ஆனா அதுக்கப்புறம் இது ஜியா எழுதல, அவங்க அம்மா ரபீனா எழுதுனது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, பிரைவேட் ஏஜென்சி வச்சும் இந்த லெட்டரை செக் பண்ணி பார்க்கறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அவங்க இந்த கையெழுத்து ஜியாவோட தான், ஜியா தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பக்கம் ஜியா இந்த லெட்டர் எழுதுனது அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ரபீனா இந்த லெட்டர் எழுதுனதா சொல்றாங்க. யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா, அந்த லெட்டர் யார் வேணா எழுதியிருக்கலாம், ஆனா அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உண்மை. அதுல நடந்ததா சொல்லப்படுற அந்த விஷயத்தை அந்த ஜுவல்லர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்களோட டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட மென்டல் டிராமாலாம் போச்சு, இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா சூரஜோட சைட்ல இருக்கிறவங்க இதை கம்ப்ளீட்டா மறுக்கிறாங்க. அவங்க வேணும்னே தான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியோ 25 வயசான ரொம்பவே டேலண்டான ஜியா இறந்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணாலும் அவங்களை கூட்டிட்டு வர முடியாது. இன்னுமே அவங்க அம்மா ரபீனா அவங்களோட பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ்ல சஸ்பீஷியஸான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது நார்மலா ஒருத்தங்க வீட்டுல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியல. அந்த ட்ராக் பேண்ட் மிஸ் ஆனதா இருக்கட்டும், வீட்டுல மொத்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே எரேஸ் ஆனதா இருக்கட்டும், ஜன்னல் திறந்ததா இருக்கட்டும், எல்லா லைட்டும் ஆன்ல இருந்தது, எல்லா கதவும் க்ளோஸ்ல இருந்தது. சம்பந்தமே இல்லாம இவங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இவன் தங்கினது, சம்பந்தமே இல்லாம அந்த வீட்டோட லாபியில இவங்க நின்னது, இந்த மாதிரி பல விஷயங்கள் மர்மமா தான் இருக்கு. ஆனா அது எதுவுமே இதுதான் அப்படின்னு சொல்லி கோர்ட்னால சொல்லப்படல. இந்த கேஸை நான் உங்ககிட்டே விட்டுறேன், நீங்க சொல்லுங்க எது உண்மையா இருக்கும்? ஜியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்றதா இல்ல சூரஜோட ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்றதா? அவங்களுக்கு பேரு வேணும், ஆதாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே ஜியோட குடும்பத்தில் இருக்கவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னதா இல்ல என்னோட பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜியாவுடைய அம்மா சொன்னதா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.